வணக்கம் மக்களே, இதான் நம்ம சேனல். நான் தான் வசந்த். நான் தான் கமலேஷ். நான் தான் விக்கி. நான் தான் வசந்த். இன்னைக்கு என்ன சேலஞ்சு பார்த்தீங்கன்னா, சுற்றி விரிஞ்ச காட்டில் 12 மணி நேரம் 3 பேரும் சர்வே பண்ண போகிறாங்க. இந்த சேலஞ்ச் எப்படி இருக்க போகுது பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேரும் ஒரு சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் இந்த காட்டில் இவங்களே தண்ணி ரெடி பண்ணி சாப்பாடு ரெடி பண்ணி இருக்க போகிறாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:14. இதேமாரி இப்போ மதியானம் 12:14, நைட்டு 12:14 வரைக்கும் இருக்காங்களான்னு பார்ப்போம். வாங்க சேலஞ்ச் கொடுப்போம். நமக்கு தண்ணி தான் தேவை. எண்ணி திட்டலாமா? எண்ணி திட்டி குடிச்சிக்கலாம். கொல்லுகாரன் கட்டி போட்டு அடிப்பான். அப்புறம் நம்ம பார்த்தலாம். ஈரப்பதம் இது நோண்ட தண்ணி கிடைக்குமா? இப்போ வந்து தண்ணி கண்டுபிடிச்சிடலாம். சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? 12 மணி நேரம் சாப்பிடாம இருக்கும். முதல்ல தண்ணி, அதுக்கப்புறம் சாப்பாடு. தண்ணி கண்டுபிடிச்சோம்னா சாப்பாடு நமக்கு என்ன தேவையோ அதை தேடி கண்டுபிடிக்கலாம். மக்களே, இது எங்க ஊர் பரங்கனி. அட பைத்தியமே. தண்ணி இல்லைன்னா என்ன உணவு இருக்குது. வாங்க. ஏதோ மாங்காய். மாங்காய். ஆமா, மாங்காய் இருக்கு. வாங்க, மாங்காய் மரத்து வந்துட்டோம். உணவை கண்டுபிடிச்சிடும். கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். வாங்க. மாம்பழம் இருக்குதான் பாரு. மாங்காய் கிடச்சிச்சு மக்களே. எனக்கு ஒன்று பாருங்க மக்களே, இதான் இன்னைக்கு என் சாப்பாடு. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் உணவை தேடி நாங்கள் தண்ணியை தேடிக்கிறோம். ஊட்டான் பொத்துன்னு. டேய் ஒழுங்காயிரா குரங்க. நான் மட்டும் மாங்காய் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். எல்லாம் என்ன லைட்டாக பாதிக்கொண்டு மக்களே. மாங்காய் கிடச்சிருக்கு. இது ஒரு 2 மணி நேரம் தாங்க மக்களே. நீ உணவை தேடி நான் தண்ணி தட்டுமா? தனியாக விட்டு போகிறீங்களா? பயமாக இருக்குது. மாங்காய் நல்லா இருக்குது. நான் நல்லா இருக்கேண்ணா. பாருங்க மாங்காய் வந்து எவ்வளோ பழமாக இருக்குன்னு. இதோட வேற என்ன வேணும்? இதுதாங்க சொர்க்கம். பாலைவனமாக இருந்தாலும் எங்கள் ஊரில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? என்னங்க கொமனாம்பட்டி எங்கள் ஊர் மாதிரி வருமா? போல வருமா? மக்களே, மரத்து மேலே இருக்கிறேன். அவங்களுக்கே தெரியாமல் அவர் மாம்பழம் சாப்பிட போகிறேன். இந்த பசிக்கு பாருங்க, செம்ம டேஸ்ட்டு மக்களே. மாங்கொட்டை தான். போகலாம். பேட்டே ஓடிச்சு மக்களே. பாருங்க, இங்கே போராடி சாப்பாடு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இந்த ஆளுக்கு 2 சாப்பிட்டு இன்னைக்கு வந்து தண்ணி தேடுவோம். தண்ணி ஒரு 3 மணி வரைக்கும் தாங்கணும் மக்களே. இது போது ஒரே ஒரு தூக்கத்தை போட்டு அதோட என்றாலும் பிறகு நீ போல வருமா? மக்களே, அந்த வழியில போறோம். அங்கதான் கொஞ்சம் பச்சை பசேன்னு இருக்குது. மக்களே, தண்ணி இருக்குன்னு பார்த்தா வறண்டு போன பூமியா இருக்கிறது. மக்களே, தண்ணி கண்டுபிடிச்ச மக்களே. தண்ணி கண்டுபிடிச்ச மக்களே. வெற்றி 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 வேடா. இதுலேருந்து நம்ம எப்படி நாங்கள் பிடிக்க போகிறோன்னு தெரியல. முதல்ல என்ன தான் ட்ரை பண்ணணும். எங்கள் டீமால் என்ன பண்ணாலும் அதனால் முதல்ல நானே கீழே விடுற மக்களே. 2வது வசந்த், 3வது தான் எப்பயுமே நான். ஏன்னா வயசு ஒரு பெரியவர், சின்னவர், அதோட சின்னவர். எனக்கு வந்து 19. கண்டிப்பாக கீழே விழுந்துருவான் மக்களே. மக்களே வந்து எனக்கு பார்த்துக்கிறேன். நம்மள நேரம் ஆக்கிட்டு சொல்லி வச்சிரு. இது ஒன்று இறங்கிட்டான் வெற்றிகரமாக. இங்கே பாருங்க, தண்ணியை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் தண்ணியை குடிக்கலாமா குடிக்கக்கூடாது? நீங்களே இந்த கலரை பார்த்து சொல்லுங்க. என்னென்ன பண்ணுறது? நாங்கள் ஒரு நல்ல தண்ணி கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு மக்களே. அது உள்ளே போனவொடனே வீட்டுக்குன்னே இருக்குது மக்களே. நல்லாவே இல்லை மக்களே. தண்ணி தங்கம்மா வாரே தங்கலானே. தங்கத்து கோயில். ஐயோ மக்களே, நாய்ப்பி மக்களே. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அங்க பாரு.
இல்லை ஒன்றும் முடியல மக்கள் எங்களால். மணி 2 தான் ஆகுது. அதுக்குள்ளேயே வெயில் போட்டு வாட்டி எடுத்துச்சு. தண்ணி கண்டுபிடிச்சோம். ஆனால் தண்ணிலாம் குடிக்க முடியாது, ஏன்னா சேது தண்ணி அது. அடுத்தடுத்து சேலஞ்சு நீங்கள் கொடுத்துனே இருங்க. நாங்கள் பண்ணினே இருக்கிறோம். நாங்கள் என்ன எந்த சேலஞ்சாக இருந்தாலும் நாங்கள் பண்ணுவோம் மக்களே. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த சேலஞ்சை நாங்கள் பண்ணுறோம். இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடம் கொஞ்சம் நேரமான ஒரு இடம் ஒன்று தேட போகிறோம். தேடிட்டு கொஞ்ச நேரம் படுத்து எழுந்துட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் மக்களே என்ன நடக்குதுன்னு. மக்களே ஏற போகிறான் உன்ட்டானா நான் இப்படியே போயிடுவேன். மக்களே ஊன்ட்டா மக்களே. மக்களே இவன் பண்ணான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க தள்ளி விட்டு நம்ம எப்பயுமே மேலே ஏறக்கூடாது. அது வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கோங்க மக்களே. மாங்காய் எடுத்துன்னு இப்போ நாங்கள் வந்து போய் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். இது வந்து நைட் சாப்பாடு. மக்களே எல்லாம் பெரிய பெரிய மாங்காய் தூக்கினாங்க. மயில் கத்துது மக்களே. முருகர் மயிலாம் இருக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மக்களே. இந்த இடத்த சுற்றி பாருங்களேன் எப்படி கிடக்குது. சுத்தம் பண்ணிட்டு பார்த்தா எவ்வளோ சூப்பராக இருக்கான். அப்படியே படுத்து கிடக்குறாங்க. இந்த மது குடிக்கிறவங்களாம் இதுக்கு தான் குடிக்கிறாங்க தெரியல மக்களே. இங்கே பாருங்க 50 பாட்டில் குடிச்சு இங்கே போடுவாங்க. நம்ம சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் படுப்போம் வாங்க மக்கள். என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு. வீட்டுக்கு தான் போகையில தடை அது உடை, புது சரித்தரம் படை. அதுக்கு மேலே தெரியாது. இதில் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்துட்டானுங்க. தண்ணி கிடைக்கல, ஆனால் மாங்காய் மட்டும் கிடைச்சிருக்கு போல், கொஞ்சம் சாப்பிட்ருக்கானுங்க. கேமராமேன் நாங்கள் எல்லாருமே வந்து தண்ணி குடிப்போம், எல்லாம் பண்ணுவோம். மக்களே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரமாக சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை. அந்த மாங்காயை போட்டு கடிச்சு கிடக்குறானுங்க. அப்படிங்கள பாருங்கள், ஜூஸு தண்ணி எல்லாமே எங்கள் 2 பேருக்கு மட்டும். அவங்க வந்து குடிக்க மாட்டாங்க சேலஞ்சு இருக்கிறதுனால. ஆனால் இந்த ஜூஸை வச்சு ஒரு சேலஞ்சு ஒன்று இருக்குது. வாங்க அந்த சேலஞ்ச் பார்க்கலாமா மக்களே? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேலஞ்ச் ஆரம்பித்து கரெக்டாக 2.25 மணி நேரம் ஆகுது. இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க்கு. இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து மாச பாட்டில். இப்போ என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்டில் வந்து ஒரே ஒரு கிங்கு மட்டும் வச்சுருக்கேன். இதில் ஷஃபிள் பண்ணி நான் வச்சுருவேன், சென்டரில் வச்சுருவேன். இவங்களுக்கு ஆளுக்கு ஒரு கார்டு எடுக்க சொல்லுவேன், 3 பேரும். அப்படியே யாருக்கு அந்த கார்டு வருதோ, கிங் வருதோ, அவனுக்கு வந்து ஜூஸ். மக்களே கேம் ஸ்டார்ட் பண்ணலாமாப்பா? நீங்கள் வந்து கார்டு எடுத்து காட்டணும்பா, என்ன கார்டு சொல்லணும். ஓகே ஐயோ 8 மக்களே. கடைசியான கம்ப்ளீஷன் நம்ம தான் மக்களே வந்து நம்ம நல்ல மனசு. ஏய் குடித்த பாடுறா. ஏய் ஏந்துடா இவனே வசந்த. தேன் மாரி டேய் ஏந்துடா. ஐ போஸ்ட் பண்ணி செதுறானா. ஐயோ ஏய் வேற நம்ம இது எக்ஸ்பைரி ஆயிட்டு போடுதுடா டேய். இது உங்களுக்கு நீங்க ஒரு கொஞ்சம் விடு. பார்த்தறா ரைட் அவர விடுனா இந்த நல்ல மனசுக்கு குஸ்டா டாகமா ரெடி. ஏய் கூலிங்க இல்ல டேய். பீ மேரியா கோழி பீ மேரியா. இதனால தான் குத்தி ஆடினீங்க. அது என்ன தெரியல. மக்களே இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி 4:30 ஆகுது. சேலஞ்ச் ஆரம்பித்து 4.25 மணி நேரம் ஆயிடுத்து. அது உக்காண்ட்ருக்கான்ல, அவனாலையும் ஒன்றும் பண்ண முடியல தண்ணி இல்லாமல். நான் மட்டும் போயிட்டு வீட்டில் போயிட்டு சாப்பிட்டு வர போகிறேன். ஏன்னா சேலஞ்ச் அவனுக்கு 3 பேருக்கு மட்டும்தானே. இப்போ கடுப்படி இது தண்ணி தேடி தான் போய் ஆகணும். வாங்க போவோம். சரி இதில் எப்படி போவாங்க? மக்களே அவன் ஆளை காணோம். கரும்பு திருட போயிட்டான் அவன். மக்களே இவனை கரும்பு உடைக்க சொன்னால் கரும்பு கொள்ளையே அறுவடை பண்ணுறான் பாரு மக்களே.
பாருங்க மக்களே, அதை வராம பாருங்க சிங்க குட்டி. பத்தி குச்சி புள்ளிங்கெல்லாம் பார்த்தா வா சிங்கக்குட்டி. மக்களே கரும்பு எனக்கு கரும்பு கடிச்சிட்டு மக்களே. வெற்றி மீது வெற்றி வந்து எங்களை சேரும், அது வாங்கி தந்த பெருமை எல்லாம் வசந்தை சேரும். இப்போ எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு எந்த ஐடியாவுமே இல்லை மக்களே. அதனால் ஒரு அண்ணனுக்கு ஃபோன் வச்சு கேட்க போகிறோம். அவர் வந்து மிலிட்ரியில் இருந்தார். இதுமாரி நாங்கள் பாலைவனத்தில் இருக்கிறோம், நாங்கள் என்ன பண்ணுறது, தண்ணி இப்போ எங்களுக்கு வேணும். அவர்கிட்ட ஒரு ஐடியா கேட்போம் மக்களே. என்ன பண்ணுறது? ஃபோன் அடிக்கிறோம் மக்களே. ஃபோன் போடுறேன். ஹலோ ஹலோ அண்ணா, இதுமாரி பாலைவனத்தில் மாட்டிக்கண்ணா, தண்ணி வேணும்னா என்ன பண்ணுறது? மோண்டு குடிங்கன்னா இங்கே எங்கேயும் தண்ணியே இல்லையா, என்ன பண்ணுறது இப்போ? ஒன்று கண்டு குடிக்கவா? Oh my god. இல்லடே எடே வந்துட்டானே. மக்களே கரெக்டாக நான் போய் வந்து 1 hour ஆகுது. என்ன பண்ணுறான்னு தெரில. தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு. சரி மக்களே, நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு சேலஞ்ச் வைக்க போகிறோம். கரெக்டாக நான் சொன்ன மாதிரி அந்த தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு மறைய வைக்க போகிறேன். கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் 3 பேர் ஷேர் பண்ணி குடிச்சிக்கலாம். அதில் ஒரு சர்ப்ரைஸும் ஒன்று இருக்குது. அது வந்து கரெக்டாக வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன சர்ப்ரைஸ்ன்னு. இவங்களுக்கு நான் காட்ட மாட்டேன், உங்களை நான் காட்டுறேன் வாங்க. மக்களே இருக்க முடியாது மக்களே. இப்போ வந்து ஏதோ மறைச்சிக்கிறாங்க. எனக்கு ஒரு சேலஞ்சு, என்ன சேலஞ்சுன்னு தெரியல. கிடைச்சா மட்டும் போதும், அது கிடைச்சா போதும். அதுலேருந்து ஒரு 2 மணி நேரம் தாங்கும். 2 மணி நேரம் தாங்கும். அதெல்லாம் நாங்கள் தாங்கிப்போம் மக்களே. எல்லாம் உங்களுக்காக தான். மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. கரெக்டாக இந்த தோண்ட போகிறோம் மக்களே. இதான் ஒரு சர்ப்ரைஸு. கரெக்டாக 3 பிஸ்கெட் மறை வைக்க போகிறேன், ஆளுக்கு 1. மக்களே இது கீழே எனக்கு தெரிஞ்சு மறை வைக்கலாம்னு நினைக்கிறேன். மறை கரெக்டாக இது சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இந்த கவருக்கு பின்னாடியே மறை வைக்கிறேன். கண்டுபிடிக்கலாம் பார்ப்போம். அவன் ஃபோன் கூப்பிடுவோம், வந்தாங்கன்னா கண்டுபிடிக்கலாம். இந்த வழி தான், இந்த வழி எவ்வளோ தூரம் போதோ அவ்வளோதான். கரெக்டாக இந்த மாதிரி லைன் இருக்கும், அந்த லைனோட முடிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ இதுக்குள்ளே நான் தோண்டி வச்சுருப்பேன், இல்லை மறை வச்சுருப்பேன். எப்படின்னா கண்டுபிடிக்கணும். இன்னொன்று இது கடையில் ஆர்டர் பண்ணிட்டு வரோம். நீ தான் கண்டுபிடிக்கணும். எங்க 5 நிமிஷம் தான் பாருக்கு. 5 minutes more. சொல்லல, நாம தான் தீபராணி தான். ரொம்ப கஷ்டம்ண்ணா. கஷ்டன்றது வெயிலில் போய் சுற்றுறோம் பேர். நாங்கள் இன்னும் இது வரைக்கும் இருந்தது கிடையாது, எங்களுக்கு தெரில. ஆனால் ஜாலியாக போய் சுற்றி வந்தோம். 2 வாட்டி தான் சுற்றினோம். ஆஷம் படிப்பு மக்களே. ஒரு 11:30 கிட்ட ஆயிடுச்சு. சரி இதோட முடிச்சிக்கலாம் அப்படின்னு முடிச்சாச்சு. உங்களுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டு நம்ம மொதல் வீடியோவாக இருந்தாலும் வீட்டிலேருந்து பண்ணக்கூடாது, அந்த ஒரு ரீசனுக்காக தான் எஃபோர்ட் போட்டு பண்ணது முக்கியமாக.
உங்ககிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்குறது சப்போர்ட் மட்டும்தான். இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் வந்து மேலும் மேலும் வீடியோ போட முடியும். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன சேலஞ்சு உங்களுக்கு என்னென்ன சேலஞ்ச் தோணுதோ எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பண்ணுறோம், கண்டிப்பாக பண்ணுறோம். இனிமேல் நம்ம இந்த சேனலில் ஃபுல்லாகவே சேலஞ்ச் வீடியோ தான். நீங்கள் எப்படிப்பட்ட சேலஞ்சு கூட கொடுங்க, நம்ம பண்ணுறோம். அதுக்காக தான் நான் காத்திருக்கோம். நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறது தான் காத்திருக்கிறோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம தரமாக செய்கிறோம். பாய். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.